ஐக்கியத்தின் ஆழம். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 133 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது, எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கைகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதம் முடிவடையும் போது பிளஸ்ஸிங்கோட முடிவடையுது. ஆசீர்வாதமும் ஜீவனும் என்ற மிகப்பெரிய 2 ஆசீர்வாதங்களோடு இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது முடிக்கிறார். அப்போ ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ, ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ, அங்கே ஆசீர்வாதத்துக்கு குறைவே இல்லை. ஹல்லேலூயா. இது ஒரு ஆரோகண சங்கீதம். அப்படின்னா என்ன? 134 சங்கீதம் வர ஆரோகண சங்கீதம். அதுக்கு மேலே ஆரோகணன் தலைப்பு இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா 15 சங்கீதம் 120 சங்கீதத்திலிருந்து நமக்கு தெரியும். 119 சங்கீதம் பெரிய சங்கீதம். அது முடிந்த அடுத்த சங்கீதத்திலிருந்து இந்த 134 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள். எருசலேமின் பண்டிகை நாட்களிலே யூதர்கள் பலவிதமான தேசங்களிலிருந்து கடந்து வருவார்கள். பண்டிகைகளை அனுசரிக்க குடும்பமாய் வரும்போது அந்த படிக்கட்டுகளில் ஏறி வருவாங்க. ஒவ்வொரு படியாய் நின்று சத்தம் போட்டு ஒவ்வொரு சங்கீதத்தை வாசிப்பார்கள். ஆக 15 சங்கீதங்கள் எல்லாரும் குடும்பமாய் ஆசாரியன் பாட எல்லாம் கோரஸாக பாடுவாங்க. அப்படி ஆரோகண சங்கீதம் முன்னோக்கி நகர்ந்து செல்லுகிற, ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி நகர்ந்து செல்லுகிற பாடப்படுகிற அருமையான சங்கீதம். அல்லேலூயா. அப்போ சகோதர ஐக்கியம். அப்போ நீங்கள் கேட்கலாம், சகோதரி ஐக்கியம் இல்லையா? சகோதர இடத்துல சகோதரியை போட்டுக்கோ. ஆக ஐக்கியம் என்பது நமக்கு எதை கொண்டு வருகிறதுனா நன்மை, குட்னஸ் அண்ட் பிளசன்ட், நன்மையும் இன்பமும். அப்போ பிரிவினை என்ன அப்படின்னா ஒரே துக்கம், வேதனை. யோசேப்பு 12 சகோதரிலிருந்து மாற்றப்பட்ட போது யாக்கோபுக்கு என்ன துக்கம். அவன் துக்கம் மாறவே இல்லைங்க. ஆனால் சகோதரர்களுக்குள்ள பயங்கர சந்தோஷம். சொப்பனக்காரனை எப்படியோ நம்ம பிரித்து விட்டுட்டோம். ஆனால் தகப்பனுக்கு பாருங்க, துக்கம்னா துக்கம். ஆக பிரிவினைகள் வேதனையை கொடுக்குங்க, துக்கத்தை கொடுக்கும். மட்டுமல்ல, இளையகுமாரன் அவன் வீட்டை விட்டு பிரிந்து போன போது தகப்பன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் அவன் வரல. இளையகுமாரனை தேடி அந்த தகப்பனுடைய கண்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. ஆக பிரிவினை, இந்த ஸ்தோத்திரம், பிரிந்து போவது துக்கங்களையும் வேதனையும் கொடுக்கிறது. குடும்பத்தில் அப்படிதானே, கணவன் மனைவி சண்டை, பெற்றோர் பிள்ளைகள் சண்டை, எவ்வளோ துக்கம், சமாதானமே போய் விடுகிறது. நம்ம இருக்கிற வேலை ஸ்தலங்கள் நம்மளால் வேலை செய்ய முடியறதில்ல. ஏன்னா குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை. விசேஷமாக பாருங்கள், நமக்குள்ளே ஒரே போராட்டம் இருக்கும், டைலமோ. பிரிவினைங்கிறது நமக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இண்டிவிஜுவல் பர்சன், தனிப்பட்ட ஆளுக்குள். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு ஒரே போராட்டம். இன்னைக்கு அதிகாலை ஜெபம் போகலாமா வேண்டாமா, இப்படி ஒரே போராட்டம். கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, ஆண்டவர் தேடி தான் ஆகணுமா? எல்லாருமா வர்றாங்க, எதுக்கு நீ மட்டும் டெய்லி போகிற? ஆண்டவர் அதிகமாக துதிக்கிற இத்தனை போராட்டங்கள் நடுவில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப ஜீவியம், சபையிலே ஆண்டவர் ஐக்கியத்தை ஏற்படுத்துவாராக. அல்லேலூயா. நீங்கள் இன்பமுள்ள குடும்பமாக இருப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? பிரிவினைகளோடு ஆமீன் முறுமுறுப்போடு வந்திருக்கிற இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, பலிபெடுத்து சொல்லுகிற நன்மையான வார்த்தை, உங்களுடைய குடும்பம் இன்பமாக இருக்கும். ஆமீன், நன்மையை கண்டடையும். கர்த்தர் இந்த ஐக்கியத்தை, கர்த்தரே இதை செய்ய வல்லவர். நல்ல கரங்களை தட்டி இந்த 18வது நாளில் பிரிந்திருக்கிற குடும்பத்தில் கர்த்தர் ஐக்கியத்தை ஊற்றுவாராக. அல்லேலூயா.
இந்த டைலமா இருக்கு பாருங்க, பிரிவினை. இருமனம் உள்ளவன் தன் வாழ்விலே நிலையற்றவனா இருக்கிறான். இதை செய்யலாமா வேண்டாம். நமக்குள்ளே ஒருமனம் இல்லை, தனிப்பட்ட இருதயத்தில் ஒருமனம் இல்லை, குடும்பத்தில் ஒருமனம் இல்லை, பிரிவினைகள். இதை குறித்து நியாயாதிபதிகள் 5:16 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:16. மந்தைகளின் சத்தத்தை கேட்க கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. பிரிவினைகள் விசாரங்களை கொண்டு வருகிறது, மனது துக்கப்படுகிறதுங்க. இந்த காலை வேளையில் பிரிவினை ஆவிகளை நாம் கட்டி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. விசேஷமாக கணவன் மனைவி ஒரே மனமாக இருக்கணும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். மணிக்கணக்காக ஸ்பெண்ட் பண்ணி கம்யூனிகேஷன் கேப்பே இருக்கக்கூடாது. நேற்று தினத்தில் வெளியூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒரே கண்ணீருங்க, நல்ல 50 வயசுக்கு மேலே இருக்கும். கண்ணீரோடு சொல்றார், எங்கள் குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, பிரிவினைகள். நான் சொல்கிறது பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கடினமாய் வேலை செய்து என் பிள்ளைகளை படிக்க வைத்து நல்லா படித்து நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் சொல்கிறத அவங்க 1% கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பரிதாபமாக போச்சு. நல்ல வயசானவர், ரொம்ப வருஷமாக ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவர். அவர் கண்ணீரோடு சொல்கிறார், மனைவியும் கேட்க மாட்டேங்குது, பிள்ளைகளும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவனுடைய முழு நோக்கம் பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும். என்னத்தை சொல்ல பாருங்க. பிரிவினைகள் துக்கத்தை ஏற்படுத்துகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரிவினோடு வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அந்த பிரிவினையை எடுத்து போட கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனதின் ஆவி எங்க இருக்கிறதோ அங்க நன்மை இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. இந்த ஒரு மனம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால், வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை, 2ஆம் வசனம். இந்த ஒரு மனதை எது நமக்கு தருகிறது, எதற்கு உருவகப்படுத்துகிறார் சங்கீதக்காரன்? அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது ஒரு மனம். அல்லேலூயா. ஆமென். நல்ல சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. நல்ல தைலம், அபிஷேகிக்கப்பட்ட தைலம், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு மேலிருந்து அப்படியே வடிகிறது. தாடியின் வழியாக வடிந்து அவனுடைய மார்பிலே வடிந்து அப்படியே இங்கே மார்பதக்கத்துக்கு வருகிறது. கவனிங்க, இந்த மார்பதக்கம்னு சொல்லுவாங்க, பிரஸ்ட் பிளேட். அதில் 12 ஸ்டோன்ஸ் ஆர் தேர். 12 கற்கள், கோத்திர கற்கள் இருக்கும். இந்த எண்ணெய் வடிந்து இந்த 12 கற்களை அப்படியே இணைக்கிறதாம். அதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தைலம் எப்படிப்பட்ட தைலம்? நல்ல தைலம். அல்லேலூயா. தைலங்கிறது என்னது? நல்ல வாசனை மிகுந்தது. ஆக எப்போ நமக்கு வீட்டில் ஐக்கியம் இருக்கும் அப்படின்னா, நல்ல சாட்சி. தைல குப்பியை உடைச்ச பாருங்க, அப்படியே கமகமகமன்னு வரும். இந்த தைலம் என்பது ஆயில், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், இட் இண்டிகேட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். அப்போ இந்த சுயபலத்தினால் இந்த ஐக்கியத்தை கொண்டு வர முடியுமா? ஒருபோதும் முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. நம்ம சுயத்தினால், மாம்சத்தினால் எடுக்கணும் முயற்சி. ஆனால் மாம்சம் சக்ஸஸ் ஆயிருமானா அங்கே தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ எப்படி பாஸ்டர் இந்த ஐக்கியத்தை வீட்டில் கொண்டு வர்றது? எனக்குள்ளே 2 மனங்கள் இருக்கிறது, எங்கள் வீட்டிலேயே 2 மனம் இருக்குது, சபையில் இருக்குது. இந்த ஐக்கியத்தை எப்படி கொண்டு வர முடியும்? பரிசுத்த ஆவியானவர்கள் மாத்திரம்தான் இதை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆயில் இஸ் சிம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதுவும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியை பெறதும் கிடையாது, வாஞ்சியும் இல்லை, அந்நிய பாஷை வரங்களை நாடுறதும் இல்லை. ஐக்கியமாக இருக்கணும். எப்படி ஐக்கியமாக இருப்பீங்க? ஐக்கியம் வரவே வராது. குடும்பத்தில் ஐக்கியம் வேணும்னா குடும்ப ஜபம் கம்பல்சரி. அல்லேலூயா. சபையில் ஏன் இந்த ஜபத்துக்கு கூடி வாங்கன்னு சொல்கிறோம்? இந்த ஐக்கியத்தை ஜபமே நமக்கு செய்யும். அல்லேலூயா. அண்ணன் மோகன்சி அவங்களுடைய ஊழியத்தை கவனித்து பாருங்க, ஏன் இவ்வளோ பிரபலமாக இருக்குது? அவர் பின்னணியிலே குழுவாக ஜபிக்கிறவர்கள் உண்டு, கூடி ஜபிக்கிறார்கள். நம்ம திருச்சபையிலும் ஜபிக்க வாங்கன்னு சொல்கிறோம், வரணும். அந்த குழுவான ஜபத்தில்
ஐக்கியத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. ஆனால் அந்த தைலம் மட்டும்தாங்க செய்யும். தைலம் மேலிருந்து வருது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வானத்திலிருந்து பொழிந்தருளுகிறார், நம்மேல் அப்படியே ஊற்றப்படுகிறது. நற்கந்தம், நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையை தான் ஐக்கியத்தை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம மாம்சம் ஐக்கியத்தை கொண்டு வராது. ஆண் வேற, நாங்கள் டாமினேஷன் கேரக்டர். பெண் எப்பவுமே எனக்கு அடங்கி தான் இருக்கும். ஸோ வெளிப்பிரகாரமான பார்த்தா ஐக்கியம் வரவே வராது. நிறத்திலே மாறுபடுகிறது. கலர் கொஞ்சம் கூடுச்சுன்னா அவங்க மற்றவங்களெல்லாம் தன்னை விட தாழ்ந்தவங்கள நினைக்கிறாங்க. படிப்பு கொஞ்சம் கூடுச்சுன்னா, வெளிப்பிரகாரமான தோட்டத்தில் நான் சொல்கிறேன், கல்வி, பதவி, நல்ல உயர்ந்த அந்தஸ்து, பணம், ஆமேன், வசதி வாய்ப்புகள், இந்த வெளிப்பிரகாரமான தோற்றங்கள்லாம் ஐக்கியத்தை கொண்டு வராதுங்க. ஒன்றே ஒன்று தான் கொண்டு வரும், பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. ஆமென். அது லூப்ரிகண்ட். நான் யோசிச்சு பார்த்தேன், நேற்றுலாம் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். இந்த ஆயில்ங்கிறது நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்முடைய 2 வீலர் 4 வீலர் தேய்மானம் இல்லாமல் பார்த்துக்குது, அப்படி தானே? அந்த பொருட்கள் இடையில தேய்மானம் இல்லாமல் அந்த லூப்ரிகண்ட், இந்த உரசல்லாம் இல்லாமல், நமக்குள்ள உரசல் வரக்கூடாது, பிரிவினைகள் வரக்கூடாது. அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அந்த நல்ல தைலம் தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை. நம்ம சரீரத்திலும் பாருங்க, எத்தனை எலும்பு இருக்கு. இந்த எலும்புகளுக்குள்ள பிணைப்பு எப்படி இருக்கிறது? அங்கே ஒரு லிக்யூட் இருக்கு. அந்த லிக்யூட் இல்லைன்னா உரசல் வரும், ஐக்கியம் வராது. நல்லா கவனிக்கணும். வேதத்தை அப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அர்த்தம் நிறைந்தது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. நல்ல தைலம்தான் நமக்குள்ளே ஐக்கியத்தை கொண்டு வரும். ஆமென். புறம்பான காரியத்தில் ஃபுல்லாக பிரிவினைகள். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள். வீட்டில் பாருங்க, கணவன் கொஞ்சம் படிச்சிருந்தா அவ்வளோதான், எல்லாரையும் போட்டு பந்தாடிடுறது. மனைவி படிச்சிருந்தா போதும், பிள்ளைகள் அப்பா அம்மாவோட படிச்சுட்டா போதும், உனக்கு ஒன்றும் தெரியாது, கை நாட்டி நீ கம்முன்னு இருன்னு சொல்லி எத்தனை அதிகாரங்கள், பிரிவினைகள் நமது சபைக்குள்ளும் சரி, குடும்பத்திற்குள்ளும், ஏன் நமது சரீரத்துக்குள்ள ஆவியின் ஒரு மனதை நாம் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதற்கு தேவை நல்ல தைலம். ஆமென். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் இதை நினைச்சுதான் நம்ம சபையில் பரிசுத்த ஆவியானவருங்க தலைப்பில் இந்த 3 நாள் கூட்டங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 நாள் கூட்டங்களை தவறாமல் பங்கு பெறுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகும், பிரிவினைகள் மாறும், மன கசப்புகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு சபையை ஐக்கியப்படுத்துவார். ஓ ரீஹதரபா சந்தரபலரதுடபனா. பரிசுத்த ஆவியினுடைய திட்டம் இது. இந்த சபையை ஐக்கியப்படுத்துவது தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. பிரிவினைகளை கொண்டு வருவது சாத்தாங்க. ரோமர் 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்படிங்கிறார். புத்தியா நடந்துக்கோங்க. ரோமாபுரி சபைக்கு பரிசுத்த பவுலடியார் சொன்ன நல்ல அருமையான ஆலோசனை. பிரிவினைகள், இடரல்கள், அதுவும் கற்றுக்கொண்ட உபதேசம், பலிபீடத்திலிருந்து போதிக்கப்பட்ட உபதேசத்துக்கு விரோதமா. ஆமா, இன்னைக்கு உங்களை பத்தான பேசினாரு. கற்றுக்கொண்டது உபதேசங்க, வசனத்துல கொக்கி போடுறான்னா அது சாத்தானின் கைக்கூலி. அல்லேலூயா. அவங்கள விட்டு விலகிறோனுங்க. எந்த விதத்தில் நீங்கள் ஐக்கியமாக இருக்கக்கூடாது. பெரிய ஆசீர்வாதம் நமக்கு மிஸ் ஆகும். ரொம்ப கவனம். பரிசுத்த பவுலடியார் எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கிற பாரு. நீ கற்றுக்கொண்ட உபதேசம், அதற்கு ஒருத்தன் இடரலை உண்டாக்குனா, அதற்கு ஒருத்தன் பிரிவினை உண்டாக்குனா வேண்டாங்கிறார். அப்படிப்பட்ட ஐக்கியமே வேண்டாம் அப்படிங்கிறார். கர்த்தருடைய சபை, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கிடுவார். நம்ம சபையில் பிரிவினைகளை கொண்டு வரக்கூடாது. என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பயிராக இருக்கணும். நம்ம பயிராக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், களையாக இல்லை. களையாக இருந்தோம்னா பிடுங்கிடுவார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இடரல்கள், கற்றுக்கொண்ட உபதேசம்
இதை சந்தேகப்பட வைக்கிறவர்களை விட்டு விலகுங்கள் என்று புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஆமென். குடும்பத்தையும் பிரிக்கிறவங்கள சேர்த்துக்கவே கூடாது. கணவன் மனைவிக்குள்ள அப்படியே சண்டையை தூண்டி விடுறாங்களா, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள பிரிவினை உண்டாக்குறாங்களா, தயவு செய்து அந்த ஐக்கியத்தை கற்படிங்க. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு தேவையில்லைங்க. பரிசுத்த பவுலார் சொன்ன வார்த்தை மூலம் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். எத்தனை பேர் கேட்டுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். பிரிவினைகள் சாத்தான் கொண்டு வர்றாங்க. சாத்தான் பாருங்க, ஏதனை விட்டு பிரித்தான். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரோ, அவ்வளோதான் சொல்லியிருக்கிறார். அவன் ஒரு துணைக்காலத்து போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அங்கே சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்து அவிசுவாசம், அவநம்பிக்கை, ஆண்டவர் மேலேயே ஆமாம் இல்லை ஆண்டவரும் நமக்கு விரோதமாக தான் இருக்கிறாரோ, இப்படி கேள்வி சந்தேகம் பிசாசு தூண்டுவான். ஒரு நாளும் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு இடர்களை உண்டாக்குறதை விட்டு நீங்கள் விலகுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் புத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். நெருக்கம் ரொம்ப முக்கியம், ஐக்கியம் முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். சில குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், பக்கத்தில் நெருங்கி நிற்பாங்க, இடிச்சிட்டு கூட நிற்பாங்க. அந்த இடத்துல நெருக்கம் காட்டலாம். ஆனால் ஏடிஎம்மில் போய் நீங்கள் கேஷ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாராவது விடுவீங்களா? பாஸ்வேர்டு போடுறப்ப அப்படின்ட்டுருவீங்க. எல்லா இடத்துலையும் நெருக்கமாக இருக்க முடியாதுங்க. சில இடத்துல டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். ஒரு சிலருக்கு பர்சனல்னு இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்குது, அதில் போய் தலையிடக்கூடாது. நான் ரொம்ப ஐக்கியத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப ஐக்கியமாக இருப்போம், எங்கள் சர்ச்சில் பிரச்சனை வந்துடும். அதுதான் சொல்கிறேன், மனிதர்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மெஷினை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். பாஸ்வேர்டு போடுறப்ப மனைவி கூட தெரியாமல் இப்படி ஒதுங்கிக்கிறாங்க பார். பிள்ளைங்க பார்க்கக்கூடாது, பக்கத்தில் இருப்பா. ஆனால் பஸ்ஸில் நெருக்கிட்டு நிற்பாங்க, இடிச்சிட்டு கூட நிற்பாங்க, பிரச்சனையே இல்லை. எல்லா இடத்துலையும் ஐக்கியம் ஒர்க் அவுட் ஆகுமா? கிடையாது. எல்லா இடத்துலையும் அன்பு சில இடத்துல டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி தான் ஆகணும். எல்லாருக்கும் அது பிடிக்காதுங்க. சபையிலும் அப்படி தான். வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். என்ன நடந்துட்டு கொண்டிருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஐக்கியம் எப்படி வரும்? பரிசுத்த ஆவியானவரால். அல்லேலூயா. நல்ல தைலத்துக்கு ஆமென். ஆக நல்ல நற்கந்தம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஐக்கியம் எப்படி உருவாகிறது? எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. ரெண்டுக்கும் ஒப்பாயிருக்கிறது. ஐக்கியத்தை யாரால் ஏற்படுத்த முடியும்? இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இஸ் சிம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியால் மட்டும்தான் அந்த ஐக்கியத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய சுய பலத்தினால முடியாதுங்க. நமக்குள்ள அநேக வேறுபாடுகள் உண்டு, ஏற்ற தாழ்வுகள் உண்டு. அடுத்து எது கொண்டு வரும் அப்படின்னா டியூ சிம்பலைசஸ் த லைஃப் கிவிங் வேர்ட் ஆஃப் காட். டியூ பனி என்பது ஐக்கியத்தை எது கொண்டு வரும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பனித்துளிகள் வசனத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. நல்ல தைலம் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை ஏசாயா 61:1-3, சகரியா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4:17-19, அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாம். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒப்பனையாயிருக்கிறத வாசிட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்ட் ஆஃப் காட் வாசனம் முடிப்போம். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38. நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. ஏன் குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு இடமே இல்லை.
அனுபவங்களை வைத்து முடிவெடுப்பது, 4 பேர்கிட்ட யோசனை கேட்டு முடிவுப்படு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்தோத்திரம். சபையில் ஐக்கியம் வேணும் அப்படின்னா கூடி ஜெபிக்கணும். ஜெபத்தினால் ஐக்கியம் கிடைக்கிறது. ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணுமா? ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. ஆவியினாலே ஜெபிக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவது, நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்வது, விசேஷமாக வேர்ட் ஆஃப் காடை வைத்து ஜெபிப்பது, பனித்துளி என்பது ஸ்தோத்திரம் வசனத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அபிஷேகத்தினால நிரம்பி இருந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நமக்குள்ள பொறுமை இருக்கும், தாழ்மை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். எபேசியர் 4:1-3. இந்த ஒரு மனதை எப்படி நம்ம வீட்டில் காத்துக்கொள்ள முடியும், சபையில காத்துக்கொள்ள முடியும்? எபேசியர் 4:1-3. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய். ஒருமனை எங்க வரும் அப்படின்னா மிகுந்த மனத்தாழ்மை. அந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த சுபாவத்தெல்லாம் எனக்கு தந்துருங்கப்பா, எங்க வீட்டில் நான் கோவப்படக்கூடாதான்னு சாந்தமா இருக்க உதவி செய்யுங்க. ஆமென். நீடிய பொறுமை, சகிச்சுக்கணுங்க. ஒரு வழியிலங்க குடும்ப சமாதானத்தை நாம் காத்துக்கொள்வதற்கு சண்டை போடக்கூடாது, வீட்டில் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, முறுமுறுக்க வேண்டாம். ஒருவேளை சண்டை போட்டு நீங்கள் வந்திருக்கலாம். ஆவியான இன்றைக்கு காலை வேளையில் உங்களோடு பேசுகிறார். ஆமென். இந்த வார்த்தை பனி போல இறங்குகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மழை பெஞ்சா கூட சத்தம் கேட்கும், பனி இறங்குறது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? தேர் இஸ் நோ சவுண்ட். கீப் இன் மைண்ட். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பரிசுத்தாவே எனக்கு கிரியை செய்கிறேன் காமிங்க பாஸ்டர், காமிக்க முடியாது. பனி இறங்குறத உங்களால் பார்க்க முடியுமா? திடீர்னு போய் பார்த்தீங்கன்னா பனி இறங்கி நிற்கும். சத்தமே இல்லாமல் நடப்பது நமது ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. பனியை போல நம்ம இருதயத்தில் இறங்குவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்மளால் பார்க்க முடியாது, புரிய முடியாதுங்க. ஏன் இது பக்தன் தாவீது இது பனிக்கெல்லாம் ஒப்பா சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தில் மழை என்பது ரொம்ப அரிது. ட்ரிப் இரிகேஷன் தான் ரொம்ப ஃபேமஸ். இஸ்ரேலில் தான் அறிமுகப்படுத்தியது. தண்ணீரே இல்லாத இடத்துல இவ்வளோ செழிப்பான விவசாயமா? எஸ், இட் இஸ் பாசிபிள். ட்ரிப் அந்த சின்ன அந்த பைப் வழியாக சொட்டு நீர் பாசனம் அங்கே தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எப்படி முடியும்? கவனிங்க, மழை இல்லாமல் எப்படிங்க இஸ்ரேல் தேசத்தை விளைய செய்தது? நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா பனித்துளிகள் தான். செடிக்கு இன்புட்டு தண்ணீர் மட்டும் கிடையாது, காற்றிலேருந்து எடுத்துக்கும், காற்றின் ஈரப்பதத்திலிருந்து அதோட இன்புட் எடுத்துக்கும், பனியிலிருந்து எடுத்துக்கும். நம்ம இன்புட்டு தண்ணி மட்டும்தான் நினைக்கிறோம், பனியிலிருந்து அதை அப்படியே உறிஞ்சு கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை தழைப்பதற்கு காரணம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் இல்லை, அது மட்டும் நினைச்சிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ற பனித்துளி. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை உபதேசத்தை கேட்டிருக்கோம். உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் உருவானதற்கு காரணம் என்னன்னா, இங்கே போதிக்கப்பட்ட உபதேசங்கள். ஆமென். அது பனி துளியே போல இருக்குங்க. இந்த சங்கீதத்தை முடிக்கும்போது ஆசீர்வாதமாய் முடிக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சத்தமா அந்த 3ஆம் வசனத்தை ஸ்தோத்திரம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 133 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எர்மோன் மேலும் பர்வதங்கள் மேலும் இறங்கும் ஒப்பாய் இருக்கிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும். அல்லேலூயா. இன்றைக்கு 18வது நாள் வந்திருக்கிற உங்களுக்கு என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் பனித்துளியை போல இறங்கும். ஆமென். ஜீவன் என்ன? என்றென்றைக்கும் ஜீவன் முடியுமா? பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஆக கர்த்தருடைய வார்த்தையினால தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க பெரிய பிளெஸிங் நமக்கு. நம்ம ஜீவன்னா தீர்க்காயுசு, நல்லதுதான். தொடர்ந்து எத்தனை வருஷம் வாழ முடியும்? வேர்ட் ஆஃப் காட், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பார்த்தீங்களா, எவ்வளோ அர்த்தம் நிறைந்த வார்த்தை. இந்த வேர்ட் ஆஃப் காடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சபை ஐக்கியத்திலே பலப்படும். அல்லேலூயா. பிரிவினை இருக்கிற மாதிரி இருக்கும், பிரிவினைலாம் இருக்காதுங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, கை வேலை செய்யுது. 1 கொரிந்தியர் 12:14 முதல் 27. கண் வேலை செய்யுது, காது வேலை செய்யுது, வாய் வேலை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இருக்கா? யுனிக்னஸ் எல்லாமே அதோட வேலை செஞ்சுட்டு. சரி, வெளியே தெரியுது இது மட்டும்தான், தெரியாத எத்தனை உறுப்புகள் இருக்கு. நுரையீரல் இருக்கு, கல்லீரல் இருக்கு. சபையில் எல்லாருமே வெளியே தெரிவாங்க, தெரிய மாட்டாங்க. எல்லாம் சைலண்டா அவரவர்களுக்கு கொடுத்த பணியை அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அல்லேலூயா. அவரவருக்கு சில காலிங் இருக்கு, அதன்படி நடந்த போது. எல்லாரும் ப்ராபசி சொல்றாங்களா, எல்லாரும் மிராக்கிள் மினிஸ்ட்ரி பண்றாங்களா, சோர்ந்து போகாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்களாம் பிரபலமா இருக்கிறாங்க, எனக்கு உங்களுக்கு ஒவ்வொருவரும் டியூட்டி கொடுத்துருக்கிறாருங்க. எது கனவீனமா இருக்கிறதோ அதுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். யார் பலவீனமா இருக்கிறார்களோ அவருக்கு தான் முக்கியத்துவம். காலில் ஒரு புண்ணு வந்துச்சுன்னா கை ஆட்டோமேட்டிக்காக போகுது, அதை போய் அப்படியே தடவி கொடுத்து எண்ணெய் போட்டு அதுக்கு எவ்வளோ கேர் கொடுக்குது பாரு. இதெல்லாம் யார் செய்கிறான்னா தலை என்ற கிறிஸ்து. ஹல்லேலூயா. தலையிலிருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த பாஸ் பண்ணுது, ஒவ்வொரு கட்டளைகள் போகுது. போய் காலில் புண்ணு இருக்கு, போய் எண்ணெய் போடு அப்படிங்குது பாரு. கை அப்படியே குனிந்து தாழ்மையாய். ஆக எந்த அவயவங்கள் அவலட்சணமா இருக்கிறதோ அதற்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ யார் இந்த சபையில பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள உருவாக்குவதில் சபை தீவிரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவங்கள குற்றப்படுத்தி வெளியே தள்ளி விட்டுறக்கூடாது. ஆண்டுடைய சபைங்க இது, கர்த்தர் தலையா இருக்கிறார். நம்ம எல்லாம் சபை இந்த சரீரத்தில் அவயவங்களா இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு டியூட்டி கொடுத்துருக்கிறார். யாரும் டியூட்டி கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட டியூட்டியை மாத்திரம் பாருங்க. நீங்க கை நான் கண்ணா இராததுனால சரீரத்தின் அவயமா இராதோ அப்படிங்கிறார். அடுக்கடுக்கா கொஸ்டின் வைக்கிறார். 1 கொரிந்தியர் 12:14 முதல் 27. சோத்திரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் ஐக்கியமுள்ளவர்களா இருங்க. யாரையும் அற்பமா நினைக்க, கணவன் மனைவி அற்பமா நினைக்காதீங்க. மனைவி அற்பமா புருஷனை நினைக்கக்கூடாது, பிள்ளைகள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் கனம் கொடுக்கணும். கர்த்தர் இப்படிப்பட்ட ஐக்கியத்தை பரிசுத்த ஆவியினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் சபையிலும் சரி குடும்பத்திலும் கர்த்தர் நிறைவேற பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆமென். சுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 18வது நாள்ல இளம் பயிரின் மேல உமது உபதேசத்தை பனித்துளி என்ற வசனத்தை பொழிந்தருளி கொண்டிருக்கிறீரப்பா. 18 நாட்கள் நாங்கள் வளரும்படி ஆண்டவர் புதிய சிந்தை உள்ளவர்களாய் மாறும்படி எங்களை உமது வசனம் புதுப்பித்திருக்கிறது சுவாமி. ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனியுள்ள வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கிருபையை ஜனங்கள் போக்கடிக்க கூடாது சுவாமி. தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே சோத்திரம். அந்த ஃப்ராக்ரன்ஸ், நல்ல தைலம் என்பது பரிசுத்த ஆவியானவர். நற்கந்தங்களாக, நற்சாட்சிகளாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு குடும்பமும் உமது நன்மையினால் திருப்தி ஆகட்டும் சுவாமி. ஐக்கியதை, சமாதானம், அன்பு இந்த சபையில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெருகுவதாக அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.